அதனுடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு பொருளாதார அமைப்புகள் கூட விளைந்திருக்கிறது. இந்த முதலாளித்துவமும் சோசலிசமும் மற்றும் கலப்பு பொருளாதாரமும் இந்த அடிப்படையில ஒரு நாடு எதை நோக்கி செல்கிறது? இந்த மேற்கொண்ட அனைத்து கருத்துக்களும் அம்பேத்கரின் சிந்தனைகளில் ஒரு முதலாளித்துவமும் சோசலிசமும் மற்றும் பாராளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக பார்க்கப்படுகிறார். அதே போன்று அம்பேத்கர் அவர்கள் மாநில சமூகம் நலன் பற்றி அந்த சமூகத்தினுடைய பார்வைகள் அந்த பார்வைகளானது அந்த சமூகத்தை நோக்கிய சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் அங்கு வாழ்கின்ற மனிதர்களை ஒரு விடுதலை நோக்கிய ஒரு சுதந்திரமான அமைப்பை நோக்கிய ஒரு கொள்கையாக பார்க்கப்படுகிறார். ஆக பல்வேறு பொருளாதார அமைப்புகளில் முதலாளித்துவம் என்பது, சோசியலிசம் என்பது ஒரு பொதுவான சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. முதல் உலகப் போருக்கு காலகட்டங்களில் ஏகாதிபத்தியங்கள், பிறகு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்த முதலாளித்துவமும் சோசலிசமும் உலக அனைத்து நாடுகளிலும் பரவ தொடங்கியது. இவை ஒரு கொள்கையின் அடிப்படையில் வளரக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய சித்தாந்தங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் தன்னை பரிணமித்துக் கொள்கிறது. ஆக உலகில் ஜனநாயக முறையில் ஆட்சி புரிந்தாலும் சிலர் முதலாளித்துவ கொள்கையிலும் சிலர் சோசியலிச கொள்கையிலும் தன்னுடைய நாட்டை வழிநடத்தி சென்றார்கள். இந்த கொள்கைகளில் குறிப்பிடும்படியாக இரு கொள்கையிலும் மிகச்சிறந்த வளர்ந்த நாடுகள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டன. அதாவது முதலாளித்துவத்திலும் மிகச்சிறந்த வல்லரசு நாடுகளாக இருந்தது. சோசியலிச முறையில் ஆட்சி புரிந்த அந்த நாடுகளும் மிகச்சிறந்த. ஆக இந்த கொள்கையின் அடிப்படையில் உலகில் அந்த கொள்கையை சார்ந்து இருக்கிற நாடுகள் நட்பு நாடுகளாக பார்க்கப்பட்டது. இதை நம் பாடத்தில் அம்பேத்கருடைய சோசியலிச அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பொது சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். அந்த நாடானது பொருளாதார சிந்தனைகளை கொண்ட ஒரு கல்வியாக ஒரு மறுசீரமைக்கப்பட்டது. இது அம்பேத்கருடைய கனவாக மட்டுமல்ல, அது கொள்கையாக இருந்தது. ஆக அம்பேத்கர் அவர்கள் வெகுஜன மக்களுடைய உழைப்பை ஒரு முதலாளித்துவங்கள் சுரண்டப்படுவதையும் அந்த சுரண்டப்படுவதை தடுப்பதற்கு அல்லது ஒழிப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அந்த சுரண்டலை போக்கும் பொழுதுதான் அந்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய வறுமை ஒழிக்கப்படும். அந்த வறுமை ஒழிக்கப்படும் போதுதான் அவர்கள் ஒரு பொருளாதார நிலைக்கு மாற்றப்படுவார்கள்.
அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த சாதி முறை அமைப்பானது அவர்களை தாழ்ந்த நிலையில் வைத்திருக்கிறது. சமூகத்தில் ஒரு ஓரத்தில் அவர்களை வாழ வைக்கிறது. அவருடைய கல்வி அறியாமை, அவருடைய உழைப்பை உறிஞ்சு கொண்டு குறைந்த ஊதியங்களை கொடுத்து தங்களுக்கு அடிமையாக இத்தகைய மக்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அம்பேத்கர் அவர்கள் அது அறிந்தார்கள். பெரும்பாலான மக்கள் உழைக்கும் வர்க்கத்தினர்கள், சமூகத்தில் சற்று புறந்தள்ளப்பட்ட மக்களாக, அதுவும் விவசாய சார்ந்த மக்களாக இந்த மக்கள்களை பொருளாதார வளர்ச்சியை நாம் உண்டுபடுத்தினால் மட்டுமே இவர்களால் சிந்திக்க முடியும், அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொடுக்க முடியும். அந்த கல்வியை கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய ஜனநாயக பங்களிப்பை ஒரு பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவ முறையை இவர்களால் கொடுக்க முடியும். ஆக அம்பேத்கர் அவர்கள் இந்த உழைக்கும் மக்களுடைய சுரண்டலை முதன்முறையாக எடுத்து சொன்னவர். அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த மக்களுக்கான அடிப்படையிலேயே ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான ஊதியம் மறுக்கப்பட்டிருக்கிறது, குறைந்த ஊதியம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே வசதி படைத்தவர்களாகவும் இவர்கள் வசதி குறைந்த இந்த முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி அவர்கள் உழைப்பை மையப்படுத்தியிருந்தது. என் அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, ஆக வறுமையை ஒழிப்பதற்கான அல்லது வறுமையை குறைப்பதற்கான எத்தகைய வழிமுறைகளை இந்த நாடுகள் எடுத்து அதை வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். வளர்ச்சியடைந்த நாடுகளில், அதுவும் பல்வேறு நாடுகளில், முதலாளித்துவத்தை தூக்கி பிடித்த நாடுகளில் ஒன்று அமெரிக்க வல்லரசு நாடு. சோசியலிச கொள்கையை தூக்கி பிடித்த வளர்ந்த நாடுகளில் ரஷ்யா. ஆக இத்தகைய நாடுகளில் முதலாளித்துவ தத்துவத்தின் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருட்களானது 60 முதல் 70% இருந்தது. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து மீதமுள்ளவற்றை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருந்தார்கள். ஆனால் இந்த வளர்ந்த நாடுகளில் சாதியோ மொழியோ இனமோ மதமோ என்ற ஒரு பிரிவு பாகுபாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் அந்த பிரிவு அதிகமாக இருந்தது. உயர்ந்த குடிமக்கள், தாழ்ந்த குடிமக்கள், அவர்களுக்கு போதிய வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இவர்களுக்கு போதிய வசதி வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. அவர்களுடைய நிலம் இருந்தது, அந்த நிலத்தில் வேலை செய்ய பணியாளர்களாக இவர்கள் இருந்தார்கள். மக்கள் மத்தியில் அவர்களை தாழ்ந்தவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக அப்படி இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு நிறைய உரிமைகள் தடுக்கப்பட்டிருந்தது. தங்களுடைய குறைகளை கூறுவதற்கு கூட
ஒரு வழி இல்லாமல் இருந்த ஒரு சூழ். ஆக அம்பேத்கர் அவர்கள் இந்த முதலாளித்துவத்தை மற்றும் சோசியலிசத்தை ஒரு இணைந்த ஒரு பொருளாதார சிந்தனையாக பார்க்கப்பட்டார். ஒரு நாட்டின் வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக முதலாளித்துவம் இருக்கக்கூடாது. ஒரு நாட்டின் வளர்ச்சியில பொதுத்துறை நிறுவனங்கள், அந்த பொதுத்துறை மக்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்கு வகிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்பேத்கர் அவர்கள் அத்தகைய சிந்தனையை தன்னுடைய கருத்துக்காக, அந்த கருத்துக்களை எழுத்துக்கள் மூலமாக தன்னுடைய புத்தகங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஆக முதலாளித்துவம் என்பது பல முதலாளிகள் இணைந்து இந்த நாட்டுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை, விளைச்சல் பொருட்களை விலையை நிர்ணயம் செய்வதும், அந்த விலை நிர்ணயம் செய்வது மட்டுமல்லாமல் அதை இந்த விலைக்குத்தான் விற்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒட்டுமொத்த விளைச்சலின் ஒரு பெரும் பங்கு அவர்களை சார்ந்திருக்கும் வகையில் தன்னை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். இந்த சோசியலிச கொள்கையில் அனைவருக்கும் சமம், அரசு துறை பொதுமக்களுக்கான ஒரு துறை, பொதுமக்களுக்கான ஒரு சேவை துறையாகவும் உற்பத்தி துறையாகவும், அதுல அந்த மக்களை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை கொடுத்து ஊதியம் கொடுத்து அதன் மூலம் அவருடைய வாழ்வை வளப்படுத்துவதும் நாட்டை வளர்ச்சிக்கான பாதையிட்டு செல்வதுமாக இந்த சோசியலிச கொள்கையினுடைய அடிப்படை வழியாக இருந்தது. ஆக இந்த இரண்டு கொள்கையும் முதலாளித்துவத்தையும் சோசியலிசத்தையும் இணைந்த ஒரு பொருளாதார சிந்தனைகளை பின்னால் இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அது வழியமைத்தார்கள். ஆக அவர்கள் மற்ற நாடுகளுடைய வளர்ச்சியையும், அந்த மக்களுடைய மனநிலையும், அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கின்றது, அவர் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், ஒரு உழைப்பின் அடிப்படையில் அந்த உழைப்பானது அவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை அடிப்படையில் உள்ள ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதை அமைக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு போதுமான ஒரு கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் அவர்கள் சார்ந்து அதன் மூலம் வளர்ச்சி அடைந்து அந்த வளர்ச்சியின் வாயிலாக ஒரு நாட்டின் வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகிறது. இதை அம்பேத்கர் உணர்ந்து அத்தகைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆக பல்வேறு நாடுகளில் வளர்ச்சி என்பது உலகமயமாக்கலுடைய போட்டி போடும் ஒரு தன்மையாக இருக்கின்றது. பிறகு இத்தகைய நாடுகளில் பெரும்பாலும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு என்பது பெரிதாக இல்லை. இந்தியா போன்ற நாடுகளில் இந்த உலகமயமாக்கலுடைய தோன்றலில் ஒரு மிகப்பெரிய இடைவெளிகள் இருக்கிறது. அந்த இடைவெளியானது முதலாளித்துவம், தொழிலாளர்கள், பணக்கார நாடு, ஏழை நாடு, நகரம், கிராமம் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசத்தையும், அந்த வித்தியாசமானது மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுத்தியது. இவற்றை ஆழ்ந்து யோசித்து அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சிந்தனையில் இத்தகைய இடைவெளியை போக்குவது சமூக நீதியின் மூலம் ஒரு பொருளாதார வளர்ச்சியில், அந்த பொருளாதார வளர்ச்சியில் முதலாளித்துவமும் மற்றும் சோசியலமும் இணைந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் இத்தகைய இடைவெளிகளை நாம் குறைக்க முடியும், இந்த இடைவெளிகள் ஏற்படாமல் இருக்க முடியும். அன்புமிக்க மாணவர்களே, இந்த கருத்தானது இன்றைய நடைமுறையில் உள்ளது. இது சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு நடைபெற்ற காலகட்டங்கள், 1919 இருந்து 1930 ஆண்டு காலகட்டங்களில் இந்த பாடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய கருத்துக்களை ஆங்கில அரசுக்கு டாக்டர் அம்பேத்கர் முன்வைக்கப்படுகிறார்கள். 1935 ஆண்டு இந்த கருத்துக்களை எல்லாம் இந்தியாவுடைய நிலையை, சாதி அமைப்பு பாகுபாடை, ஒரு பொருளாதார வளர்ச்சியின் அவர்கள் நிலையை பற்றி மிக நுணுக்கமாக உற்று நோக்கி அவற்றை தகுந்த ஆதாரங்களுடன் ஆங்கில அரசுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார்கள்.
ஏனென்றால் அந்த காலகட்டங்கள் ஒரு பக்கம் முதலாளித்துவம் ஒரு பக்கம் சோசியலிசமும் இருந்தாலும் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு சமூக நீதியினுடைய சிந்தனையை மிக ஆழமாக பயன்படுத்தி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கும் வகையிலும் அவர்களுக்கு தகுந்த ஊதியத்தையும் உழைப்பையும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தன்னுடைய அறியாமையினுடைய அடிமைகளாக இருக்கப்படுவதை உணர்த்தவும் அவருக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஒரு ஜனநாயக கோட்பாட்டையும் வழிநடத்தினார்கள். ஆக இத்தகைய கருத்துக்கு தான் ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு சமுதாய வளர்ச்சி என்பது ஒரு சமுதாயத்தை மாற்று வழி ஒரு சமுதாயத்தோட மாற்றத்திற்கான வழிகளாக அங்கே பார்க்க முடியும். என் அருமைக்குரிய மாணவர்களே, ஆகையால் முதலாளித்துவம் என்றால் என்ன, சோசியலிசம் என்றால் என்ன, இவை இரண்டையும் கடந்த ஒரு கல பொருளாதாரம் என்றால் என்ன என்பதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு மேற்கிந்திய சிந்தனைகளில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். அந்த கருத்துக்களை பயன்படுத்தி அந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கின்றது. அந்த நாட்டை அத்தகைய தலைவர்கள் வழிநடத்தியிருக்கிறார்கள். அதற்கான கருத்துக்களை முதலில் முன்வைத்தவர்கள் ஜார்ஜரி, ஸ்டூவர்ட், பால் மற்றும் ராபர்ட் போன்ற சிந்தனையாளர்கள் இத்தகைய கருத்துக்களை உலக அரங்கில் தன்னுடைய புத்தகத்தின் வாயிலாக ஒரு புதிய சித்தாந்தங்களை வலிமைப்படுத்தி தூக்கி பிடித்தவர்கள். அதன் அடிப்படையில் தான் பொருளாதார அமைப்புகள் ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்புகளாக ஒரு பாதைகளாக மாற தொடங்கியது. அந்த பொருளாதார அமைப்புகளுடைய உற்பத்தியாக இருக்கட்டும், உற்பத்தியிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பொருட்களாக இருக்கட்டும் அல்லது வெளியீடாக இருக்கட்டும், அந்த பொருட்கள் ஒரு சேவையை நோக்கி, அந்த சேவை மக்களுடைய பயன்பாட்டை நோக்கி அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக அதன் மூலம் அந்த நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஏற்படுத்திக் கொள்வதும், ஒரு நிறுவனத்துக்கும் மக்களுக்கும் ஒரு சமூகம் எப்படி ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறது என்பதையெல்லாம் இத்தகைய மேற்கிந்திய சிந்தனையாளர்கள் ஒரு சிறந்த கருத்துக்களை முன்வைக்கிறார். அவற்றை தான் பின்னால் அம்பேத்கர் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார். அவர்கள் அந்த கருத்துக்களை பொருளாதார அடிப்படையில் மட்டும்தான் பார்த்தார்கள். அந்த பொருளாதார அடிப்படையில் மக்கள் நலன், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்வது, மக்களுக்கு ஒரு மாற்று பாதை அமைத்துக் கொடுப்பது, மக்களுக்கான சுதந்திரத்தையும் ஒரு ஜனநாயக கட்டமைப்புகளை அத்தகைய மக்களை பங்கெடுப்பதும் அதிகாரப்படுத்துவதும் இவையெல்லாம் அம்பேத்கருடைய ஒரு கூடுதல் பார்வையாக பார்க்கப்பட்டது. ஆக ஒரு பொருளாதாரத்தில் எந்த பொருட்களை உற்பத்தி செய்வது, அந்த பொருட்களுடைய தரம் என்ன, அந்த பொருட்களுடைய வெளியீடு என்ன, அந்த முதலாளித்துவ பொருளாதார சிந்தனைகளில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அந்த முதலாளித்துவ பொருளாதார சிந்தனைகளில் தனியார் மயமாக்கல் இவற்றை ஒரு தொடர் கருத்துக்களாக, தொடர் சிந்தனைகளாக ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இன்னொரு காலகட்டத்திற்கு நகரும் பொழுது இந்த முதலாளித்துவ கொள்கைகள் தனியார் மயமாக்குவதை, ஒரு போட்டி போடும் சூழலை, ஆக அவை ஒரு உலகமயமாக்கல் வியாபாரமாக, அந்த பொருளுடைய தரமாக இருக்கட்டும், உற்பத்தியாக இருக்கட்டும், அங்கு பணியாற்றுகிற பணியாளர்களுக்கான ஊதியமாக இருக்கட்டும், அல்லது அரசு அவற்றை சார்ந்து அதற்கான மானியங்கள் வழங்குவதாக இருக்கட்டும், ஒரு நிறுவன வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய அல்லது ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாகவும், அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வளர்ச்சியாகவும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நலன் மிக்க செயலாகவும் பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த தனியார் மயமம் என்பது ஒரு உற்பத்தி, அந்த உற்பத்தியின் மூலம் ஒரு சேவை, அதை சேவை செய்வதன் மூலம் மிகப்பெரிய விலை கொடுத்த அந்த பொருட்களை வாங்கும் சக்தி, வாங்கும் சக்தி என்பது ஒரு பொருளாதார சார்ந்ததாக இருக்கிறார்கள். அவற்றில் அந்த நிறுவனத்துடைய லாபம், இந்த ஒட்டுமொத்த தனியார் மயமாக இருக்கட்டும், உற்பத்தியாக இருக்கட்டும், லாபம் ஆகிய அனைத்தும் ஒரு தனி மனித சொத்தாக பார்க்கப்படுகிறது. ஆக சோசியலிசம் என்பது சமூகத்துடைய அனைத்து மக்களையும் பங்களிப்பது,
அரசு அத்தகைய வாய்ப்புகளை மக்களுக்கு வழங்குவது, அத்தகைய மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தன்னுடைய கல்வி அறிவு மூலமாக தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு அத்தகைய நிறுவனங்களில் அல்லது அவர்கள் சார்ந்த துறைகளில் பணி செய்வதற்கான வாய்ப்புகளை அரசே வழங்குகிறது. அப்ப அனைத்து மக்களையும் ஒரு சாராக பார்ப்பது, அவர் இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் அவற்றை சோசியலிசம் என்பது ஒரு பொருளாதார அமைப்பாக, அந்த பொருளாதார அமைப்புகளில் அந்த நாட்டுடைய தேவை என்ன, மக்களுடைய தேவை என்ன, அதுக்கு என்ன பொருள் உற்பத்தி செய்வது, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மக்களை எப்படி சென்றடைவது, இந்த சென்றடைவு தான் வெளியீடாக பார்க்கப்பட்டது. அப்படி சென்றடைந்த பொருட்களை மக்கள் நுகர்வோர்களாக நுகர்ந்து அதற்கு விலை கொடுத்து அவர் உழைப்பின் மூலம் கிடைக்கப்பெற்ற ஊதியத்தை அதுக்கு விலையை நிர்ணயித்து அந்த ஊதியத்தின் அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக சோசியலிசம் என்பது ஒரு தனியார் மயம் இல்லாதது, ஒரு தனி சொத்தாக பார்க்கப்படாதது. ஆக முதலாளித்துவம் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய உழைப்பை சுரண்டுவது, அதிக நேரத்தில் உழைப்பை வழங்கி அவருக்கான ஊதியம் குறைவாக குறைக்கப்படும், வேலைவாய்ப்பை வழங்குவது, பல்வேறு துறைகளை ஒரு போட்டிப்படும் தன்மையை உருவாக்குவது, அந்த முதலாளித்துவத்தில் இந்த நாடும் மக்களும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாற்றப்படுவது. பின்னால் இவர்களை போன்ற முதலாளித்துவர்கள் இந்த நாட்டை யார் ஆள்வது, இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்ட கொள்கை உருவாக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவது. ஆக முதலாளித்துவம் என்பது மக்கள் உழைப்பை உறிஞ்சக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. அதனால்தான் அத்தகைய காலகட்டங்களில் பணியாளர்கள் வேலை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக போராடினார்கள். ஒரு ஊதியம், ஆண்களுக்கு ஒரு ஊதியம், பெண்களுக்கு ஒரு ஊதியம், அப்படி ஊதியம் இருக்கக்கூடாது, சமமாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பெற்று அந்த போராட்டத்தின் வாயிலாக அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் 8 மணி நேரம் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற நேர நிர்ணயம் கொண்டு வரப்பட்டது, ஊதிய நிர்ணயம் கொண்டு வரப்பட்டது, அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. இவையெல்லாம் முதலாளித்துவத்தை எதிர்த்து அதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் போய் போராடி அவர்கள் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். ஆக ஒரு நாடு முதலாளித்துவத்தை சார்ந்து இருப்பது என்பது அந்த நாடு கடைபிடிக்கின்ற கொள்கை, அந்த நாட்டை வழிநடத்துகிற தலைவர்கள். ஆக அனைத்திலும் தனியார் துறையை முன்னிலைப்படுத்தும் பொழுது பொதுத்துறை காணாமல் போகும், சேவைத்துறை குறைந்து போகும். எதற்கும் ஒரு விலை நிர்ணயம், ஒரு போட்டி சூழல், இவையெல்லாம் ஏற்படும். ஆக இந்த சூழல் ஏற்படும் பொழுதுதான் அந்த முதலாளித்துவ நாடுகளில் ஏழ்மை என்பது ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது, சூழல் அதிகமாக ஏற்படுகிறது. ஒரு முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்துகிறது. ஆக தொழிலாளர் சொல்கின்ற கருத்துக்களை, முன்வைக்கின்ற பிரச்சனைகளை தீர ஆராய்வதில்லை, அவருக்கு வழிகாட்டுவதில்லை. இவற்றை தான் முதலாளித்துவ அணுகுமுறை என்று சொல்கிறார்கள். அல்லது இப்படிதான் செய்வேன், இதுதான் சரி, எந்த ஒரு ஆலோசனையும் எந்த ஒரு யோசனையும் கேட்கக்கூடியவராக அல்லாதவராக இருப்பதால் இத்தகைய சூழல் ஏற்படுகிறது. எனவே இந்த முதலாளித்துவ அணுகுமுறையில் தான் உச்சகட்டமாக சர்வாதிகார அணுகுமுறை, அதிகார முறை அனைத்தும் ஓரத்தில் குவிந்திருப்பதும், முடிவு எடுப்பது ஒரு சாராருக்கு சார்ந்தும் அல்லது அந்த முடிவுதான் சரியான முடிவு என்றும் பல்வேறு நிகழ்வுக்கு உலக அரங்கில் இந்த முதலாளித்துவ அணுகுமுறையில் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் ஒரு சர்வாதிகார தன்மையாக எடுக்கப்பட்டு என்ற ஒரு செய்தியும் வரலாறும் இங்கு பதிய பெற்றுள்ளது. அப்படின்றால் இந்த மாநில சோசியலிசம் ஒரு நாடா இருக்கட்டும், மாநிலமா இருக்கட்டும், இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது, ஒரு பொதுவானது, இந்த நாட்டை காக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உட்பட்டது. ஆக அம்பேத்கரோட சிந்தனை என்பது இந்த மாநில சோசியலிசத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த மக்களுடைய வறுமையை எதிர்த்து போராடுவது, அந்த வறுமைக்கான காரணத்தை கண்டறிவது, அந்த மக்களை வறுமையிலிருந்து காப்பாற்றப்படுவது, அவர்களுக்கு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுப்பது, அந்த மக்களை பயன்படுத்தி சுரண்டப்படுவதை வன்மையாக கண்டிப்பது, இது அம்பேத்கரோட சிந்தனைகள். அடிப்படையாக இத்தகைய சிந்தனைகள் மறுக்கப்படும் பொழுது, வறுமை அதிகமாக இருக்கப்படும் பொழுது, அந்த மக்களை சுரண்டப்படும் பொழுது அதற்கு ஒரு முழுமையான
ஒரு தலைவராக, அரசுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தனி மனிதனாக, அந்த மக்களுக்காக நல்ல பல விஷயங்களை அடுத்த அரசுக்கு தெரியப்படுத்தியவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்திருக்கிறார். ஆக இந்த சூழல் தான் ஒரு தனியார் மயமாக்கலை அதிகப்படுத்துவதும், தனியார் மயமாக்கலை சார்ந்து இருப்பதும், தனியார் மயமாக்கலுடைய சொத்துகள் அதிகமாக இருக்கப்படுவதும், அவர்களை சார்ந்த அரசாங்கமே இருப்பதாகவும், இது ஏற்படும் குறைகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதும், அதிக தவறுகள் நடைபெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருப்பதற்கும் இது எல்லாம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும்போதுதான் மக்களுடைய சுதந்திரம், ஜனநாயகம், சமூக பொருளாதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த மக்களுடைய வாழ்வு நிலை ஒரு விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறார்கள். உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஊதியம் குறைவாக இருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், உயர்வு தாழ்வாக பார்க்கப்படுகிறார்கள், குடிப்பதற்கு நீரும் போதுமான கல்வியும் கிடைக்காமல் இருக்கிறார்கள், ஒரு தீண்டாமையினுடைய வடிவமாக இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய சுதந்திரம், இந்த மக்களுக்கான ஜனநாயகம், இந்த மக்களுக்கான சமூக பொருளாதாரம், இவற்றையெல்லாம் சார்ந்ததாக அம்பேத்கர் பார்க்கப்படுகிறார். இத்தகைய சித்தாந்தங்களை ஒரு மாநில சோசியலிசம் என்ற அடிப்படையில் இவர்கள் பார்க்கப்படும் பொழுது அடுத்த காலகட்டத்திற்கு, அடுத்த நிலைக்கு அந்த மக்களை ஜனநாயகப்படுத்துவதற்கு, மக்களை அரசியலை பங்கெடுப்பதற்கு, அரசியலில் ஓட்டு போடுவதற்கு, அல்ல தேர்தலில் பங்கு கொள்வதற்கு, அல்ல தேர்தலில் இருப்பதற்கு இத்தகைய வாய்ப்புகளை இந்த அதிகாரமயமாக்கலில் அனைத்து இடங்களும் இந்த மக்களுக்கான ஒரு வடிவமாக அம்பேத்கர் ஒரு பாதையை வகுத்துக் கொடுத்தார்கள். அதன் மூலம்தான் மக்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படும். அந்த சுதந்திரத்தின் வாயிலாக தான் ஜனநாயகமே வலிமையாக இருக்கும். இங்கெல்லாம் ஜனநாயக வலிமையாக இருக்கிறதோ அந்த நாடு, அந்த மக்கள் சமூகத்தில் கல்வியை பெற்றவர்களாக, சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியடைந்தவர்களாக, அல்லது சமூகத்துடைய தொழில்நுட்பத்தினுடைய வித்தர்களாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. நம்முடைய ஜனநாயக முறையிலேயே சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம், இந்த உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து இந்த நாட்டினுடைய அரசாங்கமானது, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் போன்ற உயர் பதவியில் வைக்கக்கூடிய அத்தனை மக்களை பெருமக்களையும் தேர்ந்தெடுக்கிறவர்களாக, ஆக இவற்றையெல்லாம் வழங்குவதற்கு அந்த பாராளுமன்ற ஜனநாயகம், இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் மக்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அந்த மக்கள் போதிய ஒரு புரிதல் இல்லாமல் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை எதிர்த்து போராடக்கூடிய இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அன்றாட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள், உழைத்தால்தான் அவர்களுக்கு உணவு என்ற சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் சுதந்திரம், சொத்து உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளை மையமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நண்பர்களே, இந்த மாநில சோசியலிசம் என்பது அம்பேத்கர் சிந்தனைகளாக பார்க்கப்பட்டாலும் ஒரு பொருளாதார வளர்ச்சி, மக்களுடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்தின் வாயிலாக ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை கட்டி காக்கும் ஒரு பொறுப்பு, அதில் சொத்துரிமை மற்றும் மனித உரிமைகளாக அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இந்த சோசியலிசம் மற்றும் பொருளாதார அமைப்புகள் உற்பத்தி மற்றும் வெளியீடு அனைத்திலும் தனியார் மயம் இல்லாதது போன்று உள்ளது. இந்த முதலாளித்துவம் என்பது மக்களின் உழைப்பை சுரண்டுவதாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த முதலாளித்துவ கொள்கையில் பல்வேறு நாடுகள் நாட்டம் கொண்டு தன்னுடைய கொள்கைகளை வடிவமைத்துக் கொண்டார்கள். அப்படி ஒரு நாடு ஒரு முதலாளித்துவத்தை சார்ந்து இருப்பது அந்த நிறுவனத்துக்கோ அந்த உயர்மட்ட அதிகாரிகளுக்கோ மிகப்பெரிய பயனை கொடுக்கும்படி அங்கு அடிப்படையாக பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைப்பது அரிதாக இருக்கும். அந்த மாதிரி வேலையில் செய்யக்கூடியவர்கள் தான் கிராமங்களில், வயல்களில், வெயிலும் மழையிலும் குளிரிலும் தங்கள் விவசாய பணிகளை இன்றும் செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த முதலாளித்துவ அணுகுமுறை என்பது அடுத்த ஒரு காலகட்டத்தை நோக்கி சர்வாதிகார அணுகுமுறையாக அங்கு மாற்றப்படுகிறது. அங்கு ஒரு ஏழ்மை என்பது
ஒரு சூழலாக, எதுவும் தெரியாதவராக, ஒரு குற்றம் சார்த்தப்பட்டவராக, ஒரு நாடு முதலாளித்துவ அணுகுமுறை, ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படிதான் நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த மாதிரி சமயங்களில் ஒரு சில நாடுகளில் அந்த முதலாளித்துவ அணுகுமுறை என்பது சர்வாதிகார அணுகுமுறையாக மாற்றப்பட்டது. மாநில சோசியலிசம், மாநில தலைப்பு மாநில சோசியலிசம். அம்பேத்கருடைய சிந்தனைகள் என்பது இரண்டு காரணங்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று, அந்த மக்களுடைய வறுமை மற்றும் சுரண்டப்படுவதை தடுப்பது. இவையெல்லாம் ஒரு பொருளாதார அமைப்பை உட்படுத்திய ஒரு தனியார் மயமாக்கலாக பார்க்கப்படுகிறது. அந்த மக்களுடைய சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம், சமூக பொருளாதாரம் இவற்றை சார்ந்தவர்களாக இவருடைய சுதந்திரத்தை பேணி காப்பதாக ஆக ஒரு மக்களுடைய சுதந்திரம் என்பது அந்த மக்களுடைய பங்களிப்பு. நம்முடைய ஜனநாயக முறையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாக அனைத்து அரசியல் கட்சிகளையும், முதல் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், அடுத்தது ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு பொறுப்பை தன் பக்கம் வழங்கியவர்களான, இப்படி மக்களின் சுதந்திரமாக இருக்கட்டும், மற்ற ஜனநாயகமாக இருக்கட்டும், அல்லது சமூக பொருளாதாரமாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகமாக, ஒரு சுதந்திரம், சொத்து, உரிமைகள் இவற்றையெல்லாம் தனித்தனியாக பார்க்கப்பட்டு பின்னால் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது சுதந்திரம், சொத்து உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் இதுக்கு முன்னுரிமைப்படுத்துவது. இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் வேட்பாளராக நீங்கள் பணியாற்றலாம், தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ளலாம், அல்லது தேர்தலில் தன் பங்களிப்பை செலுத்தலாம், வாக்காக செலுத்தலாம், அல்லது அந்த தேர்தலில் தலைவராக, தொண்டராக தங்களுடைய நிலைக்கு ஏற்ப ஒரு பொதுமக்களுடைய சேவையை உணர்த்தும் வகையிலும், இந்த நாட்டோட வறுமையை போக்குவதற்கும், இந்த நாட்டை வளர்ச்சிக்கான பாதையில் செலுத்துவதற்கும் இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் அந்த மக்களுக்கு போதிய சுதந்திரத்தை கொடுத்து, அந்த சுதந்திரத்தின் வாயிலாக அவருடைய சொத்து உரிமைகளையும் பாதுகாக்கப்படுகிறது. அப்படி பாதுகாக்கப்படும் பொழுதுதான் அந்த பகுதிகளில் மனித உரிமைகள் உள்ளது. போதுமா? அப்ப அந்த மனித உரிமை என்பது ஒரு சுதந்திரமான உரிமைகள் கிடைக்கும் தான். அம்பேத்கர் அவர்கள் 1943 பல்வேறு கருத்துக்களை கோடிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1943 ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி போன்று பல்வேறு கருத்துக்களை அந்த மக்களுக்காக போராடியவர், ஒரு போராட்டத்தின் விளைவாக வெற்றி பெற்றவர், அடுக்கடுக்கான கருத்துக்களை வரிசைப்படுத்தியவர். ஆக வடக்கு பகுதிகளில் அம்பேத்கருடைய சேவைகள் அறியப்பட்டு, அலங்கரிக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு,
அந்த மக்களுக்கு தேவையான சுதந்திரங்களை வழங்குவதற்கான ஒரு தனி மனிதனாக இருந்து போராடியவர். இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது அரசியல் உரிமை, சமத்துவ உரிமை, சமூக மற்றும் பொருளாதார வாய்ப்புகள். எனவே ஒரு சமுதாயத்தில் ஒரு சுதந்திரமான ஒரு நடுநிலையான ஒப்பந்தங்கள் அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படும். அந்த தனி மனித சுதந்திரம் அவனால் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் ஒரு தனி மனிதன் வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மாநிலம் ஆக ஒரு தனி மனித சுதந்திரம் என்பது மாநில மற்றும் சிறுபான்மையினர்கள் என்ற புத்தகத்தின் வாயிலாக 1947 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் மற்றும் பொருளாதாரமாக பார்க்கப்பட்டார். ஒரு போதுமான அரசியல் இருக்க வேண்டும், அரசியலை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வாக்கு உரிமை செலுத்த வேண்டும், தங்களுக்கு தேவையான அல்ல பயன்படுத்தக்கூடிய உறுப்பினர்களை அவர் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் அரசியல், இதுதான் மாற்றுக்கான அரசியல். இந்த அரசியலில் இத்தகைய ஓட்டு போட்டவர்கள் தங்கள் அரசாங்கத்தை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு எத்தகைய நலத்திட்டங்களை விலைவாசி குறைப்பதன் வாயிலாக அல்லது அந்த மக்களுக்கு தேவையான காப்பீடுகள், சலுகைகள் இவற்றையெல்லாம் வழங்கும் பொழுதுதான் அங்கு தனி மனித சுதந்திரம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆக இந்த உரிமைகளை பற்றி பேசும் பொழுது, சுதந்திரத்தை பற்றி பேசும் பொழுது உரிமைகளையும் நாம் பேச வேண்டும், அடிப்படை உரிமைகளையும் பேச வேண்டும். அப்படி என்றால் இந்த அடிப்படை உரிமை என்பது ஒரு பேச்சுரிமையா இருக்கலாம், எழுத்துரிமையா இருக்கலாம், அல்லது மனிதர்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம். இவற்றை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பார். அவர் மதம் சார்ந்த கருத்துக்கள், சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்கள் இவற்றெல்லாம் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு பயன்படும் வகையில் எந்த ஒரு குறியீடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சம வளர்ச்சி எல்லாரும் அடைய வேண்டும். இந்த சமத்துவத்தில் சோசியலிசத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த சோசியலிசத்தில் பாராளுமன்ற ஜனநாயக முறையானது நாம் நினைக்கக்கூடிய சுதந்திரம் அங்கு கிடைக்கப்படுகிறது. இந்த சோசியலிச சிந்தனையின் வாயிலாக சர்வாதிகாரத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது, ஆக இந்த சோசியலிச முறையில் அம்பேத்கருடைய மாநில சோசியலிசம், மாநில சோசியலிசம் என்பது அந்த மக்கள் பெரும்பாலும் விவசாய சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் ஒரு மாநிலத்துடைய தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற ஊழியராக, அடிப்படை ஊழியராக இருக்கிறார்கள். ஆக ஒரு தொழிற்சாலை என்பது ஒரு மாநில அரசால் நிர்வகிக்கப்பட வேண்டும், ஒரு மாநில அரசால் மேற்பார்வையில் இருக்க வேண்டும். அத்தகைய செயல்களில் தான் அந்த நிறுவனங்களில் தவறுகள் ஏற்படாமல் வண்ணம் அல்லது அந்த பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்வதும் அல்லது அந்த நிறுவனங்கள் அரசுக்கு பல்வேறு சலுகைகளை செய்வதும் இவற்றையெல்லாம் இயல்பாக நம்மிடத்தில். அதே போன்று அம்பேத்கருடைய மாநில சோசியலிசத்தில் காப்பீடு திட்டம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அந்த காப்பீடு திட்டத்தை கட்டாயப்படுத்த வேண்டும்.
அந்த காப்பீடு திட்டத்தை ஒவ்வொரு வயது வந்தோருக்கு வழங்க வேண்டும், வயது வந்த குடிமகனுக்கு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகளை அந்த காலகட்டங்களில் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த விவசாயத்தில் கிராமங்களில் குத்தகைதாரர்கள் சாதி, மத, இன, மொழி இத்தகைய வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டுக்கு நமக்கான பங்களிப்பு, இவற்றை அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சிந்தனைகளை முழுமையாக எடுத்துக் கூறியுள்ளார்கள். ஆக இந்த இத்தகைய சூழலில் நிலம் மற்றும் சிறு நிலங்கள், இந்திய பொருளாதாரத்தை நாம் பார்க்கும் பொழுது நிலங்களின் மூலம் விளைச்சலில் ஏற்படுகின்ற வரியின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். இத்தகைய விவசாயங்களில் பணிபுரிகின்றவர்களுக்கு குறுநிலங்கள் இருக்கப்படும். பலருக்கு நிலங்களே இல்லாமல் தொழிலாளியாக இன்று வரையும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக இத்தகைய முக்கியத்துவத்தை உணர்த்தப்படுகிறது. அந்த காலகட்டங்களில் விவசாயிகள் ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தார். ஏகாதிபத்தியம் என்பது ஒரு தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தவர்கள் அந்த செயல்பாடுகளில் உள்ள சிந்தனை, அதுதான் அம்பேத்கர் சிந்தனை. இந்த சிந்தனையானது நிலவரியாக இருக்கட்டும் அல்லது நில சீர்திருத்தமாக இருக்கட்டும், இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருந்தது. ஆக இந்த சூழலுக்கு நிலம் மற்றும் சிறு நிலங்கள் எத்தகைய நில சீர்திருத்தத்தை இந்தியாவில் கொண்டாந்திருக்கின்றது, அதை எந்த அளவுக்கு திருப்பி போட வைத்திருக்கிறது. ஆக அம்பேத்கருடைய சீர்திருத்தங்களில் மிக முக்கியமான உணர்வாக அத்தகைய விஷயத்தை பார்க்கப்பட்டது. எனவே அடுத்ததாக ஏழை பொருளாதார பிரச்சனைகள். ஏழை பொருளாதார பிரச்சனைகளில் சிறு நிலங்களாக இருக்கட்டும் அல்லது குத்தகைதாரர்களாக இருக்கட்டும் மற்றும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியில் நடைபெறக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. ஆக ஏகாதிபத்திய ஆட்சியில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. பிரச்சனைகளுக்கு காரணமே அந்த மக்கள் ஏழ்மையாக இருந்தார்கள், பொருளாதார வளர்ச்சி அடையாதவர்களாக இருந்தார்கள். ஆக அந்த பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்ய வரக்கூடியவர்களாக குத்தகைதாரர்கள். ஆக இந்த குத்தகைதாரர்கள் இந்த விவசாய தொழிலாளர் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியம் இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலைகள் மாறுவதற்கு அவர்கள் நிலவரிகள், ஏகாதிபத்திய ஆட்சியில் நிலவரிகள், விவசாய வரிகள், நில சீர்திருத்தம் போன்றவையெல்லாம் கொண்டு வரப்பட்டன. அப்படி கொண்டு வரப்பட்ட போதுதான் பல்வேறு கூறுகள், உண்மைகள் இந்த சமூகத்துக்கு தெரிய வந்தது. அவருடைய அவலங்கள் போக்கப்பட்டு அவர்களுக்காக போராடி இருக்கிறார்கள், மக்களை ஒன்று திரட்டி இருக்கிறார்கள். ஆக ஒரு பக்கம் அத்தகைய மக்களை இந்தியா சுதந்திரம் அடைவதில் அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்க வேண்டும். இது மக்கள் சார்ந்த பிரச்சனை. இந்த நாட்டுக்காக இந்த மக்கள், இந்த குடிமக்கள் போராட வேண்டும். அந்த அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. ஆக இந்த ஏகாதிபத்திய ஆட்சியில் நில வரிகள், விவசாய வரிகள், நில சீர்திருத்தம், இவை மூன்றும் எந்தகைய சூழலில் உள்ளது. ஆக அத்தகைய சூழலில் தான்
ஒரு ஏழை தலித் விவசாயிகள் தென்படுகிறார்கள். ஒரு பொருளாதார பிரச்சனைகள் தெரிய வருகிறது. ஒரு கிராமத்தினுடைய வாழ்க்கை முறையினுடைய சூழல்கள், பொருளாதார நடவடிக்கைகள், அவருடைய வாழ்வாதாரங்கள் இவையெல்லாம் தெரிகிறது. இவை அனைத்தும் ஒரு கூலி தொழிலாக ஒட்டுமொத்த கிராமத்தை அணு அணுவாக படித்து பார்த்து அவருடன் பேசி இப்படி கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எனவே இந்திய பொருளாதாரத்தின் விவசாயத்தினுடைய முக்கியத்துவம், உலகின் இரண்டாவது விவசாய உற்பத்தி என்பது இந்தியா. இந்த இந்தியாவில் தான் உள்நாட்டு உற்பத்தி என்பது 16.5% ஆகும். ஆக மொத்தம் 2016 16.5% பேசப்பட்டது. இந்திய பொருளாதாரத்தின் விவசாயத்தினுடைய உழைப்பு, விவசாயத்தினுடைய முதலீடு, விவசாயத்தினுடைய உழைப்பு 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 அந்த விவசாயியுடைய உழைப்பானது பெரும்பாலும் மண் சார்ந்த பொருட்களை விளைவித்தார்கள். நெல்லாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், பருத்தியாக இருக்கட்டும், தேயிலையாக இருக்கட்டும், கரும்பு மற்றும் பழங்களாக, காய்கறிகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு பொருளாதாரத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலும், வேலை வாய்ப்புகளை வழங்குவதிலும், அவர்களுக்கான ஊதியம் கொடுப்பதிலும் அந்த நாட்டை ஒரு நல்ல வழிநடத்த சொல்லக்கூடிய ஒரு தலைவராக அங்கு நிர்மாணம் செய்யப்படுகிறது. பெரும்பாலும் கிராம விவசாயிகள் சார்ந்தவர்கள் உண்மைகளாக இருப்பார்கள். எனவே ஒரு கிராம விவசாயிகள் என்பது ஒரு 50 விழுக்காட்டை, அதாவது இரண்டாவது விவசாய உற்பத்தியில் ஈடுபடுத்துவதாக சொல்கிறார்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆக ஒரு இந்திய பொருளாதாரத்தின் ஒரு விவசாயத்துடைய முக்கியத்துவம், ஒரு கிராம விவசாயியோட ஒரு 50 விழுக்காட்டை அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இந்த சூழல் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்திய பொருளாதாரத்தில் இந்த முதலாளித்துவத்தையும் சோசியலிசத்தையும் ஒரு நாட்டோட வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது, ஒரு மக்களுடைய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மக்களுடைய வாழ்வாதாரம், ஒரு உழைப்பை உறிஞ்சி ஊதியத்தை குறைத்து அவர்களை வறுமை கோட்டு கீழே வைப்பது ஒரு முதலாளித்துவத்தின் சிந்தனையாக பார்க்கப்பட்டது. அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முதலாளித்துவம் சோசியலிசத்தையும் இரண்டும் கலந்த ஒரு பொதுத்துறை நிறுவனங்களாக, ஒரு பொதுத்துறை சேவை அமைப்புகளாக இவற்றையெல்லாம் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். எனவே இவைதான் மிகச்சிறந்த ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. அப்படி பார்க்கப்படும் பொழுதுதான் தென்னிந்தியாவுடைய அரிசியின் கிண்ணம் என்று அழைக்கப்படுகின்ற ஊர் என்பது தஞ்சாவூராக மாற்றப்பட்டது. அதே மாதிரி ஆந்திராவிலும் இத்தகைய சூழலுக்கு இத்தனை ஊர் குறிக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் இந்த கிராம மக்களுடைய விவசாயம் சார்ந்தவர்கள், அவர்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊதியங்கள், இந்த ஊதியத்தினுடைய அவருடைய செலவினங்கள் அல்லது அவர்கள் சேமிக்க வைக்கக்கூடிய பழக்கங்களாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் ஒரு விவசாயிகள் சார்ந்த ஒரு பிரிவாக பார்க்கப்படுகிறது.
எனவே இந்த சூழலானது விவசாயத்தினுடைய நாடாக இந்தியா இருப்பதனால் இந்த விவசாயத்தில் பெரும்பான்மையானருக்கு மேற்பட்டவர்கள் ஒரு தொழிலாளியாக பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் இருந்தது. அந்த காலகட்டங்களில் பாகுபாடு என்பது மனிதருக்குள்ளே இருந்தது. சாதி பார்த்தார்கள், மதம் பார்த்தார்கள், மொழி பார்த்தார்கள், இனம் போன்ற காரணங்கள்லாம் வரிசையாக இருந்தது. இவற்றை குறைக்கும் நோக்கத்தில் ஒரு முன்னேற்றத்தை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.5% மேற்பட்டு நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த முதலாளித்துவ மற்றும் சோசியலிச கொள்கையில் இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி என்பது விவசாயத்தை உள்ளடக்கிய மக்களின் நலன் பொருத்திய மக்களின் நலன் சார்ந்ததாக இருக்கின்ற என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக நாம் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் இந்த தொடர்ச்சியை அடுத்த பாடத்தின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.